இந்த நாளிலே ஆழம் என்ற தலைப்பிலே நம்மோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆழம், ஆழம், டீப். சில வேளையிலே ஆழம் என்றால் அநேகருக்கு பயம். ஒரு ஏரியிலையோ இல்லை சமுத்திரத்திலேயோ குளிக்க போகும் பொழுது அங்கே எழுதியிருப்பார்கள், ஆழமாக இருக்கும், இங்கே உள்ள யாரும் போகக்கூடாது என்பார்கள். ஆகையால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் போவாங்க, அதற்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா ஆழத்துக்கு போனால் உயிரோடு திரும்பி வருவோம் என்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், அப்படி என்னதான் ஆழம் பார்க்கலாமே அப்படின்ட்டு போய் தான் நிறைய பிள்ளைகள் மரித்து போய் பிணமாய் வருகிறார்கள். இது உலகத்திற்குரிய ஆழம் அது. ஆனால் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற ஆழம் ஆவிக்குரிய ஆழம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய ஆழம். சங்கீதம், நாம் எப்பொழுதுமே சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு எல்லா காரியங்கள் அங்கே நமக்கு இருக்கும். சங்கீதம் 42:7 வாசிக்க கேட்கலாம். 42:7. உமது மதுள்களின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் துறைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. இது பூமிக்குரிய காரியங்கள் இந்த ஆழத்தை பார்க்கிறது. இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு சத்தியத்துக்குள்ளே நான் உங்களை கொண்டு போக நான் விரும்புகிறேன். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இந்த செய்தியை, இந்த தலைப்பை பல முறை நான் படித்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு 4 ஆழத்தை நாம் பார்க்க போகிறோம். இது ஆவிக்குரிய ஆழம். ஆகியால் எவ்வளவு ஆழத்துக்கு நாம் போனாலும் அது நம்மை அழிக்காது, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த சமுத்திரத்தின் ஆழம், மனிதன் போனால் மரித்து பிணமாய் வருவான். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய ஆழத்துக்கு நாம் போக போக நம் வளர்ச்சி பெரிதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆழத்துக்கு போக யாரும் விரும்புகிறதில்லை. மேலோட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம், ரொம்ப ஆழமெல்லாம் போகக்கூடாது, சபைக்கு போனாலும் சும்மா ஒரு அளவுக்கு போனால் போதும், எல்லா ஜபங்களுக்கெல்லாம் போக வேண்டாம், எல்லா கூட்டங்களுக்கெல்லாம் போக தேவையில்லை என்கிற மனப்பக்குவம் கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது. சில கிறிஸ்துவனிடத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை மாத்திரம் போனால் போதும், மற்ற நாட்கள் அவசியமில்லை என்கிற நினைப்பு இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகத்திலே குறைந்து போய் கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை என்றால் கிறிஸ்தவர்கள் எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் வேதத்தை சுமந்து கொண்டு போகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வேறு எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியம் ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆழத்தை குறித்து ஒரு 4 ஆழமான காரியங்கள் தியானிக்க போகிறோம். 1, ஆழமான அன்பு. ஆழமான அன்பு. 2வது, ஆழத்தில் வேர்கொள்ளுதல். ஆழத்தில் வேர்கொள்ளுதல். 3வது, ஆழத்தில் வலையை போடு. ஆழத்தில் வலையை போடு. 4வது, ஆழத்தில் அஸ்திபாரம் போடு. ஆழத்தில் அஸ்திபாரம் போடு. ஒரு நீண்ட செய்தி, ஆனால் சுருக்கமாக ஒரு 45 நிமிடத்திற்குள்ளாக நான் முடிக்க பார்க்கிறேன். ஆழமான அன்பு. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். எபேசியர் 3:18 வசனத்தை, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து போதும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம். சபையே, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு ஆழத்துக்கு வைத்திருக்கிறோம், கிறிஸ்துவை எவ்வளவு நாம் நேசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்முடைய அன்பு, ஆரம்பத்தில் இருந்த அன்பு இப்போ வளர்ந்திருக்கா? ரட்சிப்பின் நாட்களில் இருந்த அந்த தேவ அன்பு, கிறிஸ்துவின் மேல் இந்த வைராக்கியம், கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு, இன்றைக்கு ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை 30 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வளர்ந்திருக்கிறோம். அன்பு வளர்ந்திருக்கா? அன்பு குறைந்திருக்கா?
7 சபைகளிலே ஒரு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்ப எங்கேயோ நாம் அந்த ஆதி அன்பை நாம் விட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஆதி அன்பு ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்ட பொழுதெல்லாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேரோடு கூட சுற்றிட்டே இருப்பாங்க, ஊர் ஊரா, தெரு தெருவாக சுற்றி இருப்பான், சினிமா சுற்றி இருப்பான், அவன் குடித்து சுற்றி இருப்பான். எப்போ ஞானஸ்தானம் எடுத்தானோ அவன் தனியாய் நின்று கொண்டிருப்பான். அவன் ஒரே நாள் இவ்வளோ மாற்றம், ஒரே நாள் இவ்வளோ. எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், எப்போ பார்த்தாலும் பைபிள் வச்சுட்டு இருப்பான், எப்போ பார்த்தாலும் யாருக்கிட்டாவது பேச இயேசுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து பேச மாட்டான். அதில் இன்றைக்கு நம்முடைய அன்பு எப்படி இருக்கு? இன்றைக்கு அதே போல் இருக்கிறோமா? இன்றைக்கு நம்ம அன்பு ஃபுல்லாக இருக்குது பாஸ்டர், இன்னும் நான் நேசிக்கிறேன், ஆதியில் இருந்த அன்பு என்கிட்ட குறையில நாம் சொல்ல முடியும் என்றால் கை தூக்க சொன்ன பாதி பேர் நம்மளால் தூக்க முடியாது. ஏனென்றால் எனக்கு குடும்ப பாரங்கள், குடும்ப சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் மத்தியில் எங்கே பாஸ்டர் என்னால் அன்பு கூற முடியும்? சமீபத்தில் பென்னி ஜோஸ்வாவை குறித்து ஒரு சாட்சியை நான் கேட்டேன். இந்த மனுஷன் நல்லா பாடக்கூடிய மனுஷன். ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண போயிருந்தாராம். போகும்பொழுது ஒரு சின்ன பொண்ணுக்கு அந்த பாஸ்ட்டு, அவங்க சர்ச்சு பாஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் பாட்டு பாடும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பேரை சொல்லி கூப்பிட்டாராம். பென்னி ஜோஸ்வா பின்னாடி உட்காந்துட்டு இருந்தார். சின்ன பொண்ணு என்ன பாட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாக்கா, பாடி எல்லாம் முடித்து நன்றி நன்றின்னு சொல்லும் பொழுதெல்லாம் அந்த பொண்ணு கை உயர்த்து சொல்லுமா. அப்புறம் நல்லா பாடிச்சுன்னு பார்த்தாக்கா அந்த பொண்ணுக்கு 2 கண்ணும் கிடையாது, 2மே கண்ணு கிடையாது. முடிஞ்ச பிறகு பாஸ்டர் இடத்துல கேட்டார், என்ன பாஸ்டர் இந்த பொண்ணு பாட்டு ரொம்ப நல்லா பாடிச்சு, கையெல்லாம் அசைத்து பாடிச்சு, எப்படி பாஸ்டர் இந்த பொண்ணுக்கு கண்ணு போச்சுன்னா? அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா என் பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே கண்ணில் கேன்சர் வந்துச்சு, 2 கண்ணு எடுத்துட்டாங்க, என் பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு பாடுது, நன்மை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துன்னு பாடுது. சபையே எவ்வளோ அன்பு பாருங்களேன், எவ்வளவு அன்பு இருந்தால் சொல்ல முடியுங்க. கண் இல்லை, பார்க்க முடியல, சிறு வயது தான், அவளுக்குள்ள இருந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இல்லையே. இன்றைக்கு இல்லையே. கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்னைக்கு கிறிஸ்துவ பாடல்கள் பாடுகிறது இல்லையே. பாடினா கூட எப்படி பாடுறான், இப்படியோ பாடுறாமே. அன்பின் ஆழத்துக்கு நீ போ. கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பு குறையக்கூடாது, என்ன வந்தாலும் குறையக்கூடாது. 6வது மாதத்திலே ஒரு தேவ தூதன் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒரு சகோதரி, ஒரு வாலிப பெண்ணிடத்தில் பேசுகிறார். வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அவள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பை பாருங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் நாசரேத் என்னும் ஊரில் யோசேப்பு என்கிற நியமிக்கப்பட்டிருக்கையில் ஒரு கன்னிகையினிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட அந்த கன்னிகையின் பேர் 28 எல்லாம் நம்ம வாசித்தல் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. நல்லா ஆசீர்வாதமாக பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்கிறாரு தேவதூதன், நீ தேவகுமாரனை பெற்றெடுக்கிற தாயாய் நீ மாறப்போகிறாய், நீ கர்ப்பவதி ஆவாய் என்று சொன்ன. ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு யோசேப்போடு கூட நிச்சயம் ஆகியிருக்கு. ஒரு நிச்சயமான ஒரு வாலிப பெண்ணை ஒருவேளை கர்த்தரே வந்து சொன்ன கூட உலகம் என்ன சொல்லும்? ஏதோ தப்பு பண்ணியிருக்கு, ஏதோ தவறு நடந்திருக்கு. திருமணத்துக்கு முன்பாகவே ஒரு வாலிப பிள்ளை நிச்சயம் பண்ணி இருக்கிற சூழ்நிலையில் கர்ப்பமா ஆனால் அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளுமா? யோசேப் குடும்பம் ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை மரியாளுடைய குடும்பம் தான் ஏற்றுக்கொள்ளுமா?
ஆனால் பாருங்க, யாரிடத்துல டிஸ்கஷன் பண்ணலங்க. வாலிப பிள்ளைதான், ஒரு 15-16 வயது தான் இருக்கும் அந்த நாட்களில் மரியாளுக்கு. யாரிடத்துல போய் டிஸ்கஷன் பண்ணல. அப்படி ஒரே வார்த்தை சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு சபையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை குறித்து ஏதோ ஒரு தேவ சித்தம் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னிடத்தில் அவர் முழுமையான அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பு செலுத்தும் பொழுது அவமானங்கள் வரும், நிந்தை வரும். இவ்வளோ பெரிய பாரத்தை, இவ்வளோ பெரிய பொறுப்பை தன் மேல் ஏற்றுக்கொண்டால் தன்னை அநேக தூஷிப்பார்கள் என்று தெரியும், அநேகர் என்னை தள்ளிவிடுவார்கள் என்று தெரியும். இவ்வளவு சூழ்நிலைகளையும் சகித்துக் கொள்வதற்கு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பை அசைக்க முடியவில்லை. கொஞ்சம் கஷ்டம் வந்தா நாம் இயேசுவை மறுதலிக்கிறோம், கொஞ்சம் பிரச்சனை வந்தா ஆராதனையை நாம் விட்டு விடுகிறோம், சின்ன தலைவலி வந்தா நாம் விட்டு விடுகிறோமே. உடம்பு கொஞ்சம் சூடாக ஆனால் அன்னைக்கு கட்டு, சபைக்கு ஸ்கூலில் பிள்ளைங்க கட்டடிக்கிற மாதிரி சொரம் வர மாதிரி இருக்குது. அப்போன்னா அர்த்தம் அது ஸ்கூல் போகாதுன்னு அர்த்தம். அடுத்தது இன்னும் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறோமே கிறிஸ்துவ வாழ்க்கையில். எப்போ வளருவீங்க? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீங்களே. அன்பு இல்லையே. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவனும் என்னை பிரிக்க மாட்டான். வருங்காலமோ நிகழ்காலமோ பசியோ பட்டினியோ என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை என்னையும் பிரிக்கவே கூடாது. சபையே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தெரியுமா? சில வேளையில நமக்கு சின்ன சின்ன காரியத்தில் இயேசுவை அன்பை நாம் விட்டு விடுகிறோம். இந்த உலகத்தில் அவரை போல அன்பு காட்டினவர் ஒருவரும் இல்லை. அன்பு நமக்கு இருந்துச்சுன்னா அடுத்து நாம செய்ய என்ன தெரியுமா? தியாக மனப்பான்மை வரும், தியாகம் வரும். எதாகிலும் செய்யணும், எதாகிலும் பண்ணணும், அவருக்காக எதாகிலும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வரும். ஏனென்றால் நமக்காக உயிர் கொடுத்த அந்த அன்பு, அது இருக்கிறதுலே ரொம்ப பிரதானமானது. ஜீவனை கொடுப்பது தான். அந்த ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே. அவருக்காக வாழாம வேறு யாருக்காக வாழுவீங்க? சில வேளையில் நாம சொல்லுவோம், என் பிள்ளைங்களுக்காக வாழ்கிறேன் பாஸ்டர், என் பிள்ளை இல்லைன்னா நான் செத்து போயிட்டு இருப்பேன் பாஸ்டர், அதுக்காக வாழ்கிறேன் பாஸ்டர். கடைசி அந்த பிள்ளை ஒழுங்காவா இருக்கு நம்மக்கிட்ட? நம்ம சொன்ன பேச்சு கேட்குதா? எப்போவுமே மனுஷனை, சொந்தம், கூட பிறந்தவங்க அல்லது பிள்ளைகள் மேலே அன்பு குறையணும், கர்த்தர் மேலே தான் அன்பு அதிகமாக இருக்கணும். எப்போ அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம போயிடுவோமோ நம்ம சந்ததி ஆசீர்வாதமாக வைப்பார். அந்த பூலோக அன்பு வேண்டாம் நமக்கு. ஆபிரகாமுக்கு ஒரே பிள்ளை தான். கர்த்தர் கேட்டார், ஒரு டெஸ்ட் பண்ணுவார். சில வேளையில் சோதனைகள் வைப்பார், சோதனை ஜெயிக்கணும். நீ சில வேளையில் பிசாசனுடைய சோதனையில நீ விழுந்து விடுகிறாய். உலக மாம்சம், உலக இச்சை, உலக அன்பில் நீ இழுக்கப்பட்டு போகிறாய். அவ்வளோ பெரிய மகா மேன்மையான வாழ்க்கையை நீ இழந்து விடுகிறாய். ஆனால் பவுல் சொல்லுகிறார், அந்த அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க கூடாது. கணவன் மனைவியோட அன்பை விட, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் செலுத்துகிற அன்பை விட நாம் கர்த்தர் மேல் செலுத்துகிற அன்பு முதன்மையானது இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு அவர் தான் நம்ம நேசிக்கணும். அதுக்கப்புறமா தான் எல்லாம். நாம் என்ன ஆகிட்டு இருந்தோமா, கர்த்தர் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்துடுறோம். ஃபஸ்ட்டு என் புருஷன், ஃபஸ்ட்டு என் வேலை, ஃபஸ்ட்டு என் குடும்பம், ஃபஸ்ட்டு எல்லாமே. இதெல்லாம் நீ ஃபஸ்ட் ஆகி இயேசுவை லாஸ்ட் ஆக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம லாஸ்ட்லேயே இருக்கிறோம், எல்லாத்திலும் பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற, என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எது தான் நடக்குங்க. இன்னைக்கு ஒன்றை நான் தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் கர்த்தரிடத்தில் உண்மையான அன்பு கூறுவோம் என்றால் எல்லா பிரச்சனைகள் நடுவில் எனக்கு நன்மை தான் வரும், நன்மை தான் செய்வார். ஏன்னா அவரிடத்தில் அன்பு கூறா நம்மளை ஏமாற்ற மாட்டார். அவரை நேசிக்கிறவர் அவர்களை கைவிட மாட்டார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் ஒருபோதும் வெட்கத்தை கொடுக்க மாட்டார். அவரை நேசிக்கிறவர்களை அவர் நேசிக்க உண்மையுள்ளவர். உங்களை நேசிக்கிறோம், அவங்கள நேசிக்கிறோம் பாஸ்டர், எவ்வளோ நேசிக்கிறேன் பாஸ்டர், எல்லாம் பண்ணி ஒன்றும் பண்ணலைன்னா செய்ததெல்லாம் வீணாக போயிடும் மனுஷனுக்கு. நீ நல்லா ஒருத்தருக்கு காசு கொடுத்துட்டே இருங்களேன், ஒரு நாள் காசு கொடுக்கலன்னா பாருங்களேன் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க மனுஷன். அது மனுஷ குணம் அது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. பாதியெல்லாம் இருக்கக்கூடாது. பார்ட் டைமாக இயேசுவை நேசிக்கக்கூடாது, ஃபுல் டைமாக நேசிக்கணும்.
தேவைக்காக இயேசுவை நேசிக்க கூடாது, தேவை இல்லாத சூழ்நிலையிலும் இயேசுவை நாம் நேசிக்க வேண்டும். ஏன்னா அந்த அன்பு நமக்குள்ள ஊற்று இருதயங்களில் இருக்கணும். இன்னைக்கு உலக அன்பை விட இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்டவங்க தான் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு அன்பின் ஆழத்துக்கு நீங்க போக வேண்டும் என்றால் கேள், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னா போதும், உன் ஆழத்துக்கு கொண்டு போவார். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்கு நீ உன்னை கொண்டு போக விரும்புகிறார். அன்பின் அகலம் ஆழம் உயரம் என்னதென்று நீ ஆழமாய் போய் பாரு. அந்த அன்புக்கு எல்லையே இல்லை, அந்த அன்புக்கு முடிவே இல்லை. அந்த அன்பு பெரியது. Is the great love. மகா பெரிய அன்பு. அந்த அன்பை நாம் விடக்கூடாது என்று இன்னைக்கு விரும்புகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு உன்னை அந்த அன்பிலிருந்து தூக்க பார்ப்பான், அந்த அன்பிலிருந்து எடுக்க பார்ப்பான், அந்த அன்பு விட்டு பிரிக்க பார்ப்பான். பவுலை போல தைரியமா சொல்லுவோம், அது நிகழ்காலம் வருங்காலம், பசியோ பட்டினியோ நாச மோசனமோ மரணமானாலும் ஜீவனானாலும் அந்த அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. உறுதி உறுதி. இன்னைக்கு கேட்பாண்டர், இந்த ஆழத்துக்கு நான் போக விரும்புகிறேன்ப்பா. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீமோன் பேதுருவை கேட்டார், இன்றைக்கு நம்மையும் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? அன்பு மகளே மகனே, நீ என்னை நேசிக்கிறாயா? 2 முறை கேட்டப்போ ஆமாண்டவரன்னு சொன்னவன் 3வது முறை சொல்லுகிறாரு, உமக்கு தெரியும்பா, you know everything God. இன்றைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் கேட்கிறார், என் ஆழத்துக்கு வருவியா? என் அன்பின் ஆழத்துக்கு வந்து ஒரு முறை அதை ருசித்து பார். வேறு அன்பு உன்னை ஆட்கொள்ள விடாது. 2வது ஆழம். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. மார்க் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆழத்தில் வேர்கொள். வாசிக்கலாம். மார்க் 4:5. சில விதை மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததுனால சீக்கிரத்தில் முளைத்து வெயில் ஏறின போது தீர்ந்து போய் வேரில்லாமல் உலர்ந்து போயிற்று. ஆழமான இடத்துல வேர் இருக்க வேண்டும். வேர் எப்பொழுதுமே நம்முடைய கண்களுக்கு தெரியாது. மரம் தெரியும், இலைகள் தெரியும், நம்ம பார்த்தா சொல்லலாம் இது மாங்காய் மரம், இல்லை வேப்ப மரம், இது ஆலமரம் என்று சொல்லலாம். ஆனால் வேரை யாரும் பார்க்க முடியாது, அது மறைந்திருக்கிறது. அது இன்னர் மறைந்திருக்கிற குணம். அது கிறிஸ்தவர்கள் வேரை போல ஆழமாக இருக்கணும். நீங்கள் வேரை பார்த்தீங்கன்னா அது காய்ந்திருக்காது. எப்போ காயினா அது வெளியே வந்தால் தான் காயும். ஆனால் மண் ஆழத்துக்குள் இருக்கிற வரைக்கும் அது காயாது. வேறு நீங்கள் நினைக்கிறது போல் மரத்தை போல் ரொம்ப அகலமுடையது அல்ல. அது வேறு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், அப்படி தானே? இல்லை மரம் மாதிரி என்ன சொல்கிறது, மாங்காய் மரம் தேங்காய் மரம் ரொம்ப பெருசாக இருக்குமா? இருக்கு, மெலிசாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு இருக்கிற பவர் என்னன்னா, எவ்வளோ பெரும் மண்ணு உள்ளே இருந்தாலும் கல் உள்ளே இருந்தாலும் அது கிழித்து கொண்டு போய் வளரும். அதான் ஆழம். Go on deep spiritual life. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உனக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற வல்லமை நீ அறிந்து கொள். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மறைந்து வாழ்வாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவின் அன்பிலும் ஆழத்தில் போகிறது போல கிறிஸ்துவுக்குள்ளே நல்ல அபிஷேகத்திலும் கிருபையிலும் நீ ஆழத்துக்கு போகணும். வெளியே வந்துட்டோம்னா கெட்டு போயிடுவோம். நாம செத்து கிறிஸ்து வெளிப்படணும், நாம மறைக்கணும், நம்ம சாகணும். சிலர் இன்னும் சாகாம இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். உயிருள்ளவன் பேர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். சபையே ஆழத்துக்கு வேர்கொண்டு போ. பவுல் சொல்லுகிறார், கொலோசியர்ல எழுதும் பொழுது சொல்லுகிறார், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:6 பவுல் சொல்கிறதை நாம் அங்கே கேட்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டு, என்ன அவருக்குள் என்ன பண்ணணுமா?
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலே இருந்தது போலவே அதே ஆழமான வேர் உனக்கு இருக்கணும். ஆழமான பிரதிஷ்டை உனக்கு இருக்க வேண்டும். ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கை உனக்கு இருக்க வேண்டும். மறைந்திருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் வேர் கொண்டவனாய் இருக்கிறேன். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவர் பெருக நான் சிறுக. வேறு எப்பவுமே ஆழத்தில் தான். அந்த வேறு இல்லைன்னா மரம் போயிடும். வேறு இல்லைன்னா ஒரு காற்றடித்தால் மரங்கள் சாய்ந்து விடும். இன்னைக்கு அநேக மரங்கள் எவ்வளவு காற்றடித்தாலும் 100 ஆண்டு இல்லை 80 ஆண்டுகள் பல ஆண்டுகள் இருந்து மரங்கள் இன்னும் விழாம காரணம் என்ன தெரியுமா? அடியிலே இருக்கிற புதைந்திருக்கிற வேறு அவைகள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் என்கிற வேறு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்கிற வேறு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதி என்கிற வேறு இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை நிற்க வைக்கும். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கி. அதே இயேசு சொன்னார், சாட்சிகளாயிரு, சாட்சிகளாயிரு. பாருங்க, அந்த வேறு சின்னதான், அற்பமானதான், ஆனால் அவ்வளோ பெரிய மரத்தை தாங்கி பிடிக்கிறது. இன்னைக்கு உன்னையும் உன் வீட்டுக்கு கர்த்தர் வேற தான் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உன் வீட்டை நீ தான் தாங்கி பிடிக்கிறாய். உன் கொஞ்சம் காரியம், உன் கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் பலனை வைத்து தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. வேதம் கொஞ்சம் பலன் இருந்து நாமத்தை மறுதலியாமல் இருக்கிற உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தை உனக்கு கொடுக்க. எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜபத்துக்கு பிறகு திறக்க போகிறார். உனக்கு ஒரு நல்ல வாசலை திறக்க போகிறார். உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாசலை திறக்க போகிறார். உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல வாசலை திறக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீ கொஞ்சம் பலன் இருந்து இதுவரைக்கும் கர்த்தருக்காக இருக்கிறாய். அந்த கொஞ்சம் வேறுதான் பெரிய மரத்தை தாங்கி பிடிக்கிறது. அவரு பெருசா வச்செல்லாம் சாதிக்க மாட்டாரு. கோலியாத்தை வீழ்த்துவதற்கு சின்ன கல்லு போதும், அவ்வளவுதான். சிவந்த சமுத்திரத்தை பிளப்பதற்கு ஒரு சின்ன கோல் போதும் அவருக்கு. ஆனால் அவர் பயன்படுத்துகிற ஒரு மனுஷனை பார்த்தேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் பாருங்க. அந்த வேறு கிறிஸ்துக்குள்ளே அந்த வேறு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம். 2வது வசனம். 12 சீஷர்கள் கூட்டத்தை வரவைத்து பாருங்கள், நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பாருங்க. இங்க ஒரு அந்த காலத்தில் என்ன பண்ண, எல்லாம் பயந்து ஒவ்வொரு வீடுகளில் இருப்பாங்க. இப்போல்லாம் நமக்கு சபை நல்லா நடக்குது, சர்ச்சஸ் நல்லா இருக்குது. நீங்கள் அதே போல் இப்போ நீங்கள் நார்த் இந்தியாஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா சபைகள் நடத்துவதற்கு கஷ்டம். சில வேளையில் சில இடங்களில் போய் நடத்துவாங்க, சில ஹாலில் நடத்துவாங்க, சில குகையில் நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போல்லாம் வீடுகள் தான் கூட்டங்கள் கூடுவாங்க. வீடுகள் தோறும் கூடுவாங்க. அப்போ திரள் கூட்டமாக கூடுவாங்க. அது சிஷ்யர்கள் இருந்த காலத்தில். ஆக வரவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு அங்கே தான். அங்கே 2 நாள் 3 நாள் 1 வாரம் தங்கிட்டே இருப்பாங்க. அப்போ பேதுருவும் தன்னோடு கூட இருக்கிறதுனால ஊழியம் செய்யணும், சாப்பாடும் பரிமாறணும். அதனால் முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், சமையலுக்கு சிலரை நம்ம ஏற்படுத்தலாம் சமைக்கிறதுக்கு. அதில் ஒரு 7 பேரை ஏற்படுத்துகிறாங்க 5ஆம் வசனத்தில். அதில் ஒருத்தரை நாம் பார்க்க போகிறோம். இந்த யோசனை இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். போதும், ஸ்தேவான் பாருங்க. சீஷர்கள் இருக்கிறார்கள் அங்கே, ஏற்கனவே சீஷர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்தாவினை நிரப்பப்பட்டவர்கள் தான், கர்த்தருக்காக நல்ல வேறு உள்ளவர்கள் தான். ஆனால் இங்கே கர்த்தர் முதலாவதாக ஸ்தேவானை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஸ்தேவான் யார்? அவரோடு கூட இருக்கிற மற்ற 7 பேர் யாருன்னா எல்லாமே சமைக்கிறவங்க. சொல்லுங்க, சமைக்கிறவங்க. யாரெல்லாம் வீட்டில் இல்லை, சமைக்கிற வேலைக்கு போகிறவங்க கை தூக்குங்க. வீட்டு வேலைங்க. மற்றவங்க ஓகே, குட், ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்லேயும் சமைக்கிறோம், வெளியில போய் என்ன பண்ணுறோம், சமைக்கிற வேலை செய்கிறவங்கள அந்த ஸ்தேவானுக்குள் இருந்த அந்த வைராக்கியமான ஆவி இயேசு கிறிஸ்துவுக்காக முதல் இரத்த சாட்சியாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். சபையை 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்றான். ஸ்தேவான் தொழுது கொள்கையில்
அவனை கல்லெறித்தார்கள். பாருங்க, இயேசு எப்படி மரித்தாரோ அதே போலதான் இங்கே ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சி. யார் முதல் இரத்த சாட்சி? பாருங்க, வேர் எங்க இருக்கு பாருங்க. இந்த ஒரு வேர் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த வேர் சாகும் பொழுது 8ஆம் வசனம், முதல் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவனை கொலை செய்வதற்கு பாருங்க, இந்த ஒரு வேர் ஒரு பெரிய மரத்தை சாய்த்தது. இந்த சவுல் பவுலாய் மாறி 11 நிருபங்களை எழுதி தேசம் முழுவதும் மிஷனரிகள் அனுப்பினான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல சத்தமா கைகளை தட்டி. ஒரு சாதாரணமான ஒரு வேர், சமையல்காரனாய் வந்த ஒரு வேர் அவனை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினான். பேதுருவால் சாதிக்க முடியாததை, சீஷர்களால் சாதிக்க முடியாததை ஒரு ஸ்தேவான் சாதித்தான். தன் ஜீவனையும் பணயம் வைத்தான். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய மிகுந்த பலன் தர. சாகணும். கிறிஸ்துவ ஏன் ஏற்றுக்கொண்டேன்னு கேட்டா, for die not live. லக்ஸரியா வாழணும், சொகுசா வாழணும், பெரிய பெரிய இதெல்லாம் வாழணும், எதற்காக அல்ல. ஊழியம் செய்ய வந்தால் சாக வரணும். எங்க ஆவிக்குரிய தகப்பனர் பாஸ்டர் சாம் சுந்தரம் அடிக்கடி சொல்லுவாரு, ஊழியம் என்பது ரெட் கார்பெட்ல நடக்கிறதல்ல, முட்கள் மேல் நடக்க வேண்டும். சபை நடத்துவது அப்படிதான். சபை நடத்துவது எளிதான காரியம் அல்ல. ஊழியம் எளிதான காரியம் அல்ல. இங்கே நின்று பிரசங்கிப்பது எளிதான காரியம் அல்ல. முட்கள் கடந்து வருவோம், நிந்தைகள் கடந்து வரும், அவமானங்கள் கடந்து வரும், எல்லாவற்றையும் கடந்து வந்துதான் இங்கே நிற்க வேண்டும். சாகிற வரைக்கும். சபையே ஒரு வேர், சமையல்காரன் தான். அந்த சமையல்காரனை வச்சு இவ்வளோ பேர் எழுப்புதலுக்கு ஒரு மனிதனை உருவாக்க முடியும் என்றால், இன்னைக்கு உன்னை வைத்து ஏன் கத்த செய்யக்கூடாது? என்னை வைத்து ஏன் கத்த செய்யக்கூடாது? அந்த வேறா நான் ஏன் மாறக்கூடாதுப்பா? என் வாழ்க்கையில் நான் இருக்கிற வரைக்கும் நான் வேறா இருக்கணும் ஆண்டவரே. நான் வெளியில வந்து காய்ந்து போகிறவனா இருக்கக்கூடாது. எப்பவுமே ஈரத்தில் இருக்கணும். இந்த தேவ பிரசன்னத்தில் விசுவாசி சபையில் இருக்கும்போது தான் ஈரமா இருப்பாங்க. சபை விட்டு போன காய்ந்து போயிடுறாங்க. இன்னைக்கு வாரத்தில் 6 நாட்கள் வேலையிலும் மற்ற இடங்களில் விசுவாசிகள் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பது இல்லை. எனக்கு 350 ஆண்டுகள் கர்த்தரோடு நடந்தான். 300 ஆண்டுகள் கர்த்தரோடு நடந்தான். சபையே இன்னைக்கு நம்ம ஒரு வாரம் நடக்கிறோமா கர்த்தரோடு? ஒரு நாள் நடக்கிறோமா? 1 மணி நேரம் நடக்கிறோமா? ஸ்தேவானே அந்த வேர் உள்ளே போக போக ஒரு பெரிய ஆலமரத்தை உருவாக்கி போனான். ஒரு ஆலமரத்தை உருவாக்கி போனான். அவன் மூலமா தான் சபைகள் கட்டப்பட்டது. அந்த மனுஷன் மூலமா தான் சுவிசேஷம் புறப்பட்டு போனது. அந்த மனுஷன் மூலமாய் தேசம் அசைத்தார். இன்னைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்தது எதற்கு? ஏதோ வாழ்ந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், பரலோகம் போயிடலாம் என்பதற்காக அல்ல. ஆழமாய் போ. நீ மறைந்து இருந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ். இன்னைக்கு பப்ளிசிட்டி தான் விரும்புவாங்க. தன்னை ஒரு ஜப வீரனா காமிக்கணும், தன்னை ஒரு பெருசாக தான் காமிக்கணும். இன்னைக்கு இருக்கிற யூடியூப் சேனல்ஸ், மற்ற சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்குது. பேய் ஓட்டுறதெல்லாம் ஓட்டி காமிச்சு பெரிய ஆளாக நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்து அதெல்லாம் ஊழியம் அல்ல. மறைந்திருந்து செய்கிற ஊழியத்தை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். பிடிச்ச ஒரு வேத பகுதி எனக்கு ஸ்தேவான். நான் ஊழியத்துக்கு வந்தப்போ அப்படி தான் ஜெபம் பண்ணி வந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. 19 வயசில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது, ஞானஸ்தானம் எடுத்த பொழுது முதல் ஜெபம் செய்த ஆண்டவரே, ஸ்தேவானை போல நான் ரத்த சாட்சியாக மறிக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கும் அதுதான் ஜெபித்திருக்கிறேன். சூழ்நிலைகள் ஒருவேளை வரும் என்றால் ரத்த சாட்சியாக மறிக்கவும் நாம் ஆயத்தமாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேற பாஸ்டர், வேர்வை சிந்து மறிச்சாலே போதுன்ற மாதிரி இருக்கும். இங்கே ரத்தம் சிந்துற மாதிரி இருக்கு. ஓகே, கடைசியாக 3ஆவதாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸ்தேவானை மறிப்பதற்கு சவுல் என்பவன் எப்படி உடந்தையாக இருந்தானோ, அதே போல சவுலையும் அவர்களை கொலை செய்யும் போது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். எருசலேமுக்கு போகிற இந்த உடை அணிந்தவன் எருசலேமுக்கு போனால் அங்கே அவன் மரிப்பான் என்று சொல்லுவார்கள். சீஷர்கள்
சவுலுக்கு சொல்லுங்க. பவுல் சொல்கிறாங்க, பவுல் போக வேண்டாம்ப்பா, நீங்கள் எங்களுக்கு வேணும்னாங்க. அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் கட்டப்பட மாத்திரமல்ல, நான் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆழத்தில் வலை போடு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 5:4. இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடு. ஆழத்தில் அன்பு, ஆழத்தில் வேர்க்கொள்ளுதல், மூன்றாவது ஆழத்தில் வலையை போடு. கோ அண்ட் டீப். சீஷர்களுக்கு இயேசு கேட்கிறார், சொல்லுகிறார். போதகம் பண்ணி முடித்த பிறகு பாருங்க, நல்ல அழகா இருக்கு. இயேசு போதகம் பண்ணினார் என்று இருக்கு. 3ஆம் வசனம், ஜனங்கள் அந்த படவில உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். பாருங்க, இவர்கள் வலைகளை அலசிக்கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? வலையில ஒண்ணுமே இல்லை. நம்ம 5ஆம் வசனத்தில் அதுக்கு விளக்கு இருக்கு. நாங்கள் ராப் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் எங்களுக்கு அகப்படலை. பாருங்க, ஒரு கிறிஸ்துவ விசுவாசி அல்லது கிறிஸ்துவர்கள் வலைய ஆழத்துக்கு போகணும். இவங்களுக்கு போட தெரியுமா தெரியாதா? பேதுருவெல்லாம் அவன் பார்த்தாலே தெரியும், இங்கே இவ்வளோ மீன் இருக்கும், இந்த இடத்துல மீன் இருக்குன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து பேதுருவுக்கும் கடலுக்கு நன்றாய் அறிந்தவன் அவன். அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவன் ஆழத்துக்கு போயிருப்பான். ஆனால் என்ன ஒரு வேதனைன்னா, வரும்போது ஒரு மீன் கூட இல்லாமல் வந்ததுன்னு ஆச்சரியம். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கடலில் வலை போட்டால் ஒரு மீன் கூட இல்லாமல் வரவே சொல்லுங்களேன். ஒன்றாவது எங்காவது ஒன்றாவது மாட்டை தானே செய்யுங்க. நத்திங், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜீரோ. இன்றைக்கி நம்ம வாழ்க்கை ஜீரோ தான். 5 மாதம் உழைச்சோம், இப்போ எவ்வளோ கையில் இருக்குதுன்னு கேட்டால் செல்லாத காசு 5 பைசா கூட இல்லை பாஸ்டர். ஒன்றும் இல்லை பாஸ்டர், அன்னைக்கு முடியுது பாஸ்டர். ஜீரோவில் நிற்கிறோமே. பிரயாசப்படுறோம், உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம். ராத்திரி ராக்கால வேலை செய்கிறீங்க, ஒரு சிலர் ராத்திரிலையும் கார்பரேஷன் வேலை செய்கிறீங்க, பகல்லையும் வேலை செய்கிறீங்க, நைட்டு 10 மணிக்கும் போய் கூட வேலை செய்கிறீங்க. இரவு பகலெல்லாம் நீங்கள் பிரயாசப்படுறீங்க. ஆனால் வந்த பிறகு அந்த பணம் பார்த்தாலே, சம்பளம் பார்த்தாலே பூஜ்ஜியத்தில் நிற்குதே, ஜீரோவில் வந்து நின்றுச்சு. இப்போ என்ன இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம்னா 2 காரியங்கள். முதலாவது, வசனத்தை கேட்டார்கள். சபையே, வாரத்தில் ஒரு நாள் தான் நீ வசனத்தை கேட்கிறாய். அந்த வசனத்தையே கேட்காத அளவுக்கு நீ வரலன்னா எப்படி? சண்டே எனக்கு தெரிஞ்சு, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இன்னைக்கு 52 வயசு. எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் 7 நாளில், அப்படி தானே? 2 ஞாயிற்றுக்கிழமைங்க அது இருக்கா? இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல, நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை யாருடையது? செய்யலாமே. வசனத்தை கேட்டு போனால் தானே 2 மடங்கு கிடைக்கும். வசனத்தை கேட்காம, சபைக்கு வராமல், ஆராதனை செய்யாமல், நாம் தேவ வசனத்தை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் சொல்லுங்களேன் செய்யவே முடியாது. என்ன செய், எவ்வளோ பிரயாசப்படு, என்ன பண்ணு, நான் ஜுரத்தில் வேலைக்கு போகிறேன் பாஸ்டர், கஷ்டப்படு, எல்லாம் பேச்சு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வரும்போது ஒன்றும் இல்லையே, சீரோல நிற்கிறானே. பல வருடம் அனுபவம், பல வருடம் அவன் நடத்தி கொண்டு வந்த காரியம், அவனோடு கூட மனைவி இருக்கிறாங்க, மாமியார் இருக்கிறாங்க, இவன் கொண்டு போனதான் அவங்க குடும்பத்துக்கு ஆகாரம். இப்போ வெறுங்கையோடு எப்படி போக முடியும்? ஐயோ, என் பிள்ளைங்க யாருக்காவது அந்த அக்கறை இருக்குமா? நிறைய சகோதரருக்கு அக்கறை கிடையாது. வாங்குற ஒரு நாள் கூலி, இன்னைக்கு ஒரு நாள் கூலினா அன்றைக்கே குளிச்சுட்டு வரும்போது எப்படி வரவங்களுன்னு தெரியாது.
ஆனால் இன்னைக்கு நிறைய சம்பளம் இருக்குது, நிறைய நமக்கு வழிகள் இருக்குது, ஆனால் நிறைய இடத்துல நம்ம சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அறுத்து கொண்டு வீட்டுக்கு வரும்போது ஆகாயில் நாம் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் அதே 6வது மாதம் முதல் தேதி சொல்ல, உங்கள் வழிகளை சிந்தித்து பார். வழியை சிந்தித்து பார். 6வது மாதம் முதல் தேதியில் 6வது மாதத்தில் அன்றைக்கு மரியாள் வீட்டுக்குள்ள சென்றது போலவே இங்கேயும் கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறாரு, 6வது மாதம் முதல் தேதியிலே உன் வழியை சிந்தித்து பார். பேதுருவே, உன் வழி சிந்தித்து பார். உட்கார்ந்து அலசு. எங்கே வலை கிழிஞ்சிருக்கோ, எங்கே வலையில அந்த அடைப்பு இல்லாமல் இருக்கோ, அதை அலசு. இன்னைக்கு உட்காருங்க. ஏன் இவ்வளோ உழைக்கிற ஆண்டவரே? 30 நாள் உழைக்கிறேன், 31 நாள் உழைக்கிறேன், என்னால் 2 நாள் நிம்மதியாக சாப்பிட முடியலையே. 2 நாள் நிம்மதியாக சாப்பிட முடியல இல்லைங்களே. 6 வேளை சாப்பிட முடியல நம்மளால. ஏன் ஆண்டவரே? எதுக்கு ஆண்டவரே? ஏன் கேட்டிங்களேப்பா? அது ஓடிட்டே இருக்கிற மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்குது. எப்போ நிற்கும் தெரியாது. அதனால் நிற்கிற வரைக்கும் ஓடலாம் பாஸ்டர். உன்னை நிற்க வைக்க விரும்பலை ஆண்டவர், ஓட வைக்கும் விரும்பலை. போயிட்டு வந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமாக போ. அவன் அப்போ சொல்லுகிறான், முன்ன என் பலத்தில் போனேன், முன்ன என் திறமையில் போனேன், முன்ன என் அனுபவத்தில் போனேன், இப்பொழுது உங்களுடைய வார்த்தையின்படி நான் போகிறேன். தட் இஸ் த சீக்ரெட். ஒரு கிறிஸ்தவன் வெற்றுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவதற்கு வார்த்தை. வசனத்தை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், வசனத்தை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வேத வெளிப்படுத்தல், இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை படிக்கிறவன் பாக்கியவான், இதில் நடக்கிறவன் பாக்கியவான். எவ்வளோ பெரிய வசனங்கள்! இதை நம்ம மறந்துடுறோமே. எப்போ ஒரு முறை தானே எடுக்கிறோம், வாரம் வாரம் எடுக்கிறோமா, டெய்லி எடுக்கிறோமா? டெய்லி எடுத்து இந்த வசனத்தை படிக்கிறோமா? படித்து பாருங்க, அன்னைக்கு நிறைவு வரும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் கொண்டு வருவார். இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பேதுரு ட்ரை பண்ண, ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தான், ஒரு முறை ட்ரை பண்ணி தான் உட்காந்து போதங்க கேட்குறேன். அவன் ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாதவங்க. அவங்க அவர் சமூகத்தில் விழுந்து ஒரு வார்த்தை என்னோடு கூட பேச மாட்டாரா, ஒரு வார்த்தை எனக்கு வராதா என்கிற ஏக்கத்தோடு காணப்பட வேண்டும். இன்றைக்கு சபைக்கு வரும் பொழுதெல்லாம் நீ தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று எண்ணத்தோடு வா. நிச்சயமா அந்த சத்தம் உன்னை தொடும். அவர் உன்னை வெறுமை, அவர் ஊமையான தெய்வம் அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். அவர் வேதம் சொல்லுது 2 மடங்கு நிறைய. அது ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜோம் பண்ண போகிறோம். 6ஆம் வசனம் 5:6, லூக்கா 5:6. அதற்கு சீமோன், ஐயரே, நாங்கள் குழுவாய் பிரயாசப்பட்டோம், குடும்பமாய் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமில்லை, ஆகிலும் போடுகிறேன் என்றான். அந்தபடியே செய்தார். நம்ம வருமானம் கிழிஞ்சு எங்கே போகக்கூடாது, கிழியக்கூடாது. சத்துருவும் கிழியக்கூடாது, நாமளும் கிழிய இடம் கொடுக்கக்கூடாது. பத்திரமா பாதுகாத்து. அதான் ஆகாயில் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? ஆகாய் புஸ்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. 1ஆம் அதிகாரம் 5:6 சொல்லுகிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், அவைகள் வழியிலே கிழிந்து போயிற்று. ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபிக்கணும்? என் வருமானத்தை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. வருமானம் வரும் பொழுது அதை கையில் வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த மாதமெல்லாம் கொஞ்சம் இந்த 5 அப்பம் 2 மீன் மாதிரி இந்த மாதம் 30 நாட்களுக்கு கொஞ்சம் வருமானம் தப்பா, அது 10,000 20,000 30,000 எவ்வளவு ஆண்டவரே, அதை எனக்கு நடத்தி தாங்கன்னு அவர் கையில் கொடுத்தீங்கன்னா அவர் எடுத்து ஆசீர்வதித்து அந்த மாதம் திருப்தியாய் நடத்துவார். நான் நினைக்கிறேன் இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உன்னை திருப்தியாய் நடத்துவார். ஒரு குறைவில்லாமல் இன்றைக்கு வசனத்தை கேட்க வந்த, வசனத்தை போதகத்தை கேட்டு போ. ஆண்டவரே, நீ ஆழத்துக்கு போ, ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, வேதத்தை கேளு. அதை கேட்டால் தான் உன்னால சரியாய் செய்ய முடியும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆலோசனை வேணும் நமக்கு. ஊழியக்காரனுடைய ஆலோசனை வேணும். எல்லாத்துக்கும் ஊழியக்காரன் ஆலோசனை வேணும். தேவ ஆலோசனை வேணும். கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துங்கப்பா. என் குடும்பத்தை நடத்துவதற்கு கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளு. அதை விட்டுட்டு நீ சம்பளம் கொண்டு வர மாட்டேன்னு புருஷன் மேலே பாயிடுது, மனைவி மேலே பாயிடுது, பிள்ளைங்க மேலே பாயிடுது. நிறுத்துங்க. அங்கே கேளு, என்ன ஆண்டவரே நீ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துப்பா. எங்கள் வருமானங்கள் நாங்கள் குடும்பமாக செய்கிற வேலையை, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் செய்கிற இந்த வேலையை எங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கட்டும்.
எங்கள் குடும்பத்தில் ஒரு நிறைவை இந்த மாதம் நாங்கள் பார்க்கட்டும் ஐயா என்று ஜெபித்து பார். கர்த்தர் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுவார். நம் அனைவரும் கண்களை மூடலாம்.